தூய்மை இயக்கத்தில் சென்னை மாநகராட்சி முன்னிலையில் உள்ளதாக மேயர் பிரியா பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பசுமை பரப்பை அதிகரித்திடும் வகையில் மாபெரும் மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்த அவர் ரிப்பன் கட்டட வளாகத்தில் குப்பைகள் சேகரிக்கும் நடவடிக்கைகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களிலும் குப்பைகளை முற்றிலுமாக அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் மண்டலம் வாரியாக சேகரிக்கப்படும் குப்பைகளை மாநகராட்சி அதிகாரிகள் மூலமாக ஏலம் விடும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் விளக்கினார். பருவமழை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம ஆகஸ்ட் மாதத்துல தான் இந்த டீசல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்திலே டீசல்டிங் துவங்கப்பட இருக்கிறது. அதற்கான டெண்டரும் போயிருக்கோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீராங்கலோட ஓட்டேரி நல்லா, அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் கேனால் மாநகராட்சியின் வகைப்பாடுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதற்கான பணிகளும் வரக்கூடிய நாட்களில் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டேரி நல்லா, வீராங்கலோடு, அதுக்கப்புறமா விருகம்பாக்கம் கேனால் இது முற்றிலுமாக அந்த ஸ்லட்ஜ் ட்ரட்ஜ் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கான பணிகள் வரக்கூடிய நாட்கள் இருக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.